அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஊர்களின் மருவு பெயர்கள் பத்தி பார்ப்போம். மருவு பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில ஊர்களுடைய பெயர்கள் அதே போலவே வழங்காம காலப்போக்குல மருவி வேறு ஒரு பெயர்களும் என்னன்னா அந்த ஊருக்கு வழங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெயர்கள் நம்மளுக்கு எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன, மயிலாப்பூர். மயிலாப்பூரை எப்படி மருவி அழைக்கப்படுது அப்படின்னா மயிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சென்னையில இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணத்தை என்னன்னா இதோட பழைய பேர் குடந்தை இல்லைன்னா குடமூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் கதை ரொம்ப ஃபேமஸான கதை. அதுல பாத்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் கும்பகோணத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோயில புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொன்னியின் செல்வன் கதையில இந்த பேரும் குறிப்பிட்டிருப்பாங்க. புள்ளிருக்கு வேலூர்னா என்னன்னா இப்ப இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில். சீர்காழியோடைய பழைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுமலம் அப்படின்னு இருந்த பேர் தான் இப்ப சீர்காழி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. சிதம்பரம். சிதம்பரத்துடைய முந்தைய கால பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தில்லைன்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுகை அப்படின்னு சொல்லிட்டு மருவு பெயர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியை பாத்தீங்கன்னா புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்துனாங்க. புதுவை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா மருவி அழைக்கப்படுது. புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா பாண்டிச்சேரி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உதகமண்டலம். இதை என்னன்னா மருவு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உதகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் பாத்தீங்கன்னா அடுத்தது கோயம்புத்தூர்னு சொன்னாங்க, கோயமுத்தூர்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கு மருவ பெயர் என்னன்னா கோவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது செங்கற்பட்டு. செங்கற்பட்டு என்னன்னா அந்த காலத்துல எப்படி இருந்த பேர் செங்கற்பட்டுன்னு மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல செங்கைன்னு சொல்லியிருக்காங்க. செங்கழுநீர் பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் என்னன்னா செங்கற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கழுநீர் அப்படின்னா அது ஒரு மலர். அந்த மலர்கள் அதிகமா வளர்றதால அந்த பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உசிலம்பட்டி. உசிலம்பட்டியோட மருவு பெயர் என்னன்னா உசிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் பாத்தீங்கன்னா முதுகுன்றம் அப்படின்னு இருந்ததுதான் இப்ப விருத்தாச்சலம் என்று வழங்கப்படுகிறது. அடுத்தது பல்லவன் தாங்கல் அப்படின்னு இருந்த ஊர் தான் இப்ப பழவந்தாங்கல் என்று வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அம்பாசமுத்திரம். இந்த ஊரை பாத்தீங்கன்னா நம்ம அம்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம். திருச்சிராப்பள்ளியை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பஸ்ல கூட நம்ம போர்டுல திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஸ்ல வச்சிருப்பாங்க. நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். திருத்தணி. திருத்தணி பாத்தீங்கன்னா திருத்தணிகை அப்படின்னு இருந்துச்சு, பெருந்தணிகைன்னு சொல்லுவாங்க. இததான் என்னன்னா நெக்ஸ்ட் மருவி என்ன ஆயிருக்கு திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேதாரண்யம். இதோடைய முந்தைய பெயர் என்னன்னா திருமறைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. இப்ப வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா அதோடைய முந்தைய பெயர் என்னன்னா திருவருணைன்னு சொல்லுவாங்க. திருவருணை இல்லைன்னா அருணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறதால திருவருணை இல்லைன்னா அருணைன்னு சொல்லுவாங்க. அததான் இப்ப திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு பாத்தீங்கன்னா மயூரம்னு ஒரு பேர் இருக்கு, மாயூரம்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லாம மயிலாடுதுறைக்கு மாயவரம்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறையும் மயிலாப்பூரும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். மயிலாடுதுறைக்கு என்ன மருவு பெயர்னா மயூரம் அல்லது மாயூரம் இல்லைன்னா மாயவரம்னு சொல்லுவோம். மயிலாப்பூருக்கு மயிலைன்னு பார்த்தோம். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். மணப்பாறைக்கு மணவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முருகுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் தான் மணப்பாறை. மணப்பாறைய மணவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். வண்ணாரப்பேட்டையை அதே மாதிரி வன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சைதாப்பேட்டையை பாத்தீங்கன்னா சைதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். பூந்தமல்லி பூவிருந்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுதான் நம்ம இப்ப மருவி என்ன ஆகிருக்குன்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. தர்மபுரி. தர்மபுரியோட முந்தைய கால பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தகடூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தகடூர் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே அந்த காலத்துல எழுதினது கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் சொல்றாங்க. இது அதியமான் நெடுமானஞ்சி ஆட்சி பண்ண இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. தகடூர் அப்படின்ற பேர் தான் இப்ப தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க வத்தலகுண்டு. வெற்றிலை குன்று அப்படின்னு இருந்த பேரை தான் என்ன மாத்திருக்கோம் நம்ம வத்தலகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு மருவி வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
குன்றூர் அப்படின்னு இருந்ததுதான் இப்ப குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. குன்றூர்னா அங்க ஏதாவது குன்று இருந்திருக்கலாம், அதனால குன்றூர்னு வச்சிருப்பாங்க. இப்ப அது எப்படி மாறிடுச்சு, குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க மதுரை. மதுரைக்கு தான் வந்து நிறைய மருவு பெயர் இருக்கு. அந்த காலத்துல ஆதி காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் மதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது மருதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது நான்மாட கூடல்னு ஒரு பேர் இருந்திருக்கு. திரு ஆலவாய்னு ஒரு பேர் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து மதுரைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து நம்ம இந்த காலத்துல அதை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கல்பாக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கயப்பாக்கம்னு இருந்திருக்கு. இப்பதான் வந்து என்னன்னா கல்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மருவி வழங்கப்படுது. உறையூர். உறையூருக்கு வந்து பாத்தீங்கன்னா உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உறையூர் தான் வந்து சோழர்களுடைய சங்ககால சோழர்கள்ல தலைநகரமா வந்து என்னன்னா இருந்தது. அதுக்கு முன்னாடி பூம்புகார் இருந்துச்சு. பூம்புகார் கடல் கொண்ட பிறகு வந்து உறையூருக்கு வந்தாங்க. அந்த உறையூரை வந்து உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு பெயர் சொல்றோம். அடுத்தது பூம்புகார். பூம்புகார் பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா பேர் இருந்துச்சு. அடுத்தது புகார் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினம் அதை வந்து புகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பன்ருட்டி முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்க, பன்னூர் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. இப்ப வந்து பன்ருட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் சிவன்கங்கை அப்படின்னு இருந்த ஊர் பெயரை தான் இப்ப எப்படி மாத்திருக்காங்க, சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணிருக்காங்க. பரமக்குடி. பரமக்குடி எப்படி மாத்திருக்காங்க பாருங்க, பரம்பைன்னு இருந்தது பரமக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. திருநெல்வேலி. திருநெல்வேலியோட மறுவு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மன்னார்குடி. மன்னார்குடிக்கு பாத்தீங்கன்னா மண்ணை அப்படின்னு அழைக்கப்படுது. மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்றாங்க. விருதுநகர். விருதுநகருடைய முந்தைய பேர் என்னன்னா விருதுப்பட்டி அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணாங்க. கன்னியாகுமரி. கன்னியாகுமரிய மருவு பெயர் என்ன சொல்லுவோம், மருவி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆத்தூர். ஆத்தூர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆற்றூர்னு இருந்தது. ஆறு இருந்ததால ஆற்றூர்னு இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. திரு ஆவினங்குடி. திரு ஆவினங்குடியை தான் நம்ம இப்ப பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். முருகப்பெருமானை பத்தி பாடப்பட்ட பாடல்கள்ல கூட திரு ஆவினங்குடி பெருமானே அப்படின்லாம் சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அவங்க வந்து பழனி ஆண்டவர் தான் பாடியிருக்காங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தாராசுரம். தாராசுரம் வந்து என்னன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தஞ்சையும் ஆக்சுவலி ராஜராஜேஸ்வரம்னு சொல்லுவாங்க. இதையும் ஏன் ராஜராஜேஸ்வரம்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலையும் தாராசுரம் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அதனால இந்த கோவிலையும் இந்த ஊரையும் பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில ராஜராஜேஸ்வரம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இருக்குல்ல, கோயில வந்து ராஜராஜேஸ்வரம் சொல்லுவாங்க. இங்க ஊரே பாத்தீங்கன்னா தாராசுரத்தை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஞ்சிபுரம்னா என்னன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுவு பெயர் வந்து இருக்கு. குளித்தலை. குளிர் தண்டலைன்னு இருந்ததுதான் என்ன சொல்றோம் நம்ம, குளித்தலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் திருச்செந்தூர். இதுக்கோட முந்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். திருச்சீரலைவாய் அப்படின்னு இருந்ததுதான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம். கருவூர் அப்படின்னு இருந்த ஊர் பெயரை கரூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாற்றம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு இருந்த ஊர் பெயரை இப்ப ஸ்ரீவை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம். ஸ்ரீவை அப்படின்னு சொல்லிட்டு மருவு பெயர்கள் வந்து அழைக்கப்படுது. இந்த ஊர் வந்து சில ஊர் பாத்தீங்கன்னா மருவு பெயர் இருந்தும் அதே பேர்ல தான் நம்ம சொல்றோம். இப்ப தஞ்சாவூர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை இருக்கு, பட் இருந்தாலும் தஞ்சாவூர் தான் நம்ம பஸ் போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து அதான் யூஸ் பண்றோம். மத்த எல்லாமே பேச்சு வழக்குல மட்டும் நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவோம். சிலப்ப மருவு பெயர் வந்து என்னன்னா மொத்தமாவே முந்தைய பேர் வந்து மறைஞ்சிருக்கும். மருவு பெயர் மட்டும் சில ஊருக்கு இருக்கும். சில ஊர் வந்து மருவு பெயர் இருந்தாலும் வந்து என்னன்னா நம்மளுக்கு நார்மலா நம்ம அழைக்கிற பெயர் தான் வந்து என்னன்னா வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ராமநாதபுரம். ராமநாதபுரம் பாத்தீங்கன்னா ராம்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது முகவை அப்படின்னும் வந்து சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தை ராம்நாடுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா முகவை என்று அழைக்கப்படுது. ஏரிக்காடு அப்படின்னு இருந்த ஊரை தான் இப்ப ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் துல்லம். துல்லம் இருந்த ஊரை இப்ப என்ன அழைக்கிறாங்கன்னா தண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. திருவாரூர். ஆரூர்னு சொன்னதை வந்து என்னன்னா திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. ஒகேனக்கலுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா உகுநீர்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா புகை நற்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாட்டுல நம்ம மருவு பெயர்கள் வந்து சில விஷயம் வந்து பார்த்திருக்கோம். திரும்ப வந்து இன்னொரு பாட்டுல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.